அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாங்களா? ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவனோட சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு பிடிச்ச உடையும் கறி பிடிச்ச ஒரு பிச்சை ஓடும் தான். இந்த சூழ்நிலையில் தினமும் அவன் அந்த பிச்சை ஓட்டை நீட்டி எல்லாருக்கிட்டேயும் பிச்சை கேட்டுட்டு இருந்தான். எவன் வந்தாலும் பிச்சை கேட்பான். ஒரு நாள் ஒரு துறவிக்கிட்ட போய் தன் பிச்சை ஓட்டை அவர் முகத்தருகிலேயே நீட்டி பிச்சை கேட்டான். முதல்ல முகம் சுழிச்சவர் சற்று நிதானத்துக்கு வந்து அவனையும் அந்த ஓட்டையும் மாறி மாறி பார்த்தார். சட்டுன்னு அவனோட இருந்த அந்த பிச்சை ஓட்டை பிடுங்கினார். பிச்சைக்காரன் பயந்து போயிட்டான். துறவி தன் பிச்சை ஓட்டை எடுத்துக்கொள்வாரோ அப்படின்னு பயந்தான். ஆனால் அந்த துறவியோ அந்த ஓட்டை மேலும் கீழும் ஆராய்ஞ்சார். பிறகு பிச்சைக்காரனை பார்த்து, எவ்வளவு காலமாக பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டார். நானாப்பு தெரிஞ்ச காலத்திலேருந்தே இதாங்க சாமி அப்படின்னு சொன்னான். இந்த பிச்சை ஓட்டை எவ்வளோ காலமாக வச்சுருக்க அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்டார். எங்கள் தாத்தா அப்பான்னு 2 தலைமுறைக்கு முன்னாடியில் இருந்தே இந்த ஓட்டை வச்சுருக்கோம். யாரோ ஒரு மகான்கிட்ட பிச்சை கேட்டப்போ அவர் இந்த ஓட்டை கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கோங்கன்னு கொடுத்துட்டாராம் அப்படின்னு சொல்கிறான். அந்த துறவி, அடப்பாவிகளா, 3 தலைமுறையாக இந்த ஓட்டை வச்சு பிச்சை தான் எடுக்கிறீங்களா என கோபமாக கேட்டார். பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே புரியல. துறவி அமைதியாக அந்த பிச்சை ஓட்டை ஒரு சிறு கல்னால் சுரண்ட தொடங்கினார். பிச்சைக்காரன் துடிதுடிச்சு போயிட்டான். சாமி, என்கிட்ட இருக்க ஒரே சொத்து அந்த ஓடு தான். நீங்கள் பிச்சை போடாட்டியும் பரவாயில்ல, அந்த ஓட்டை கொடுத்துருங்க சாமி அப்படின்னு பரிதாபமாக கேட்டான். துறவி சிரிச்சுக்கிட்டே மேலும் வேகமாக அந்த ஓட்டை சுரண்ட ஆரம்பித்தார். பிச்சைக்காரன் அழுதான், அங்கலாய்த்தான். ராசியான ஓடு சாமி, மகான் கொடுத்த ஓடு சாமி, அதை சுரண்டி உடச்சிடாதீங்க சாமி அப்படின்னு அலறினான். துறவியோ ஓட்டை சுரண்டிக்கிட்டே இருந்தார். சுரண்ட சுரண்ட அந்த ஓட்டு மேலே இருந்த கரியெல்லாம் உதிர்ந்து மெல்ல மெல்ல மஞ்சள் நிறத்தில் பளீரிட்டு பிரகாசிக்க துவங்கினது தங்கம். பிச்சைக்காரனோட கண்கள் அகலமாக விரிந்தது. இத்தனை நாள் இந்த தங்க திருவோட்டில பிச்சை எடுத்து தின்றோம், அட கொடுமையே என தன்னையே நொந்து கொண்டான். ஓட்டின் அருமை தெரியாமல் அதை பிச்சை எடுக்க பயன்படுத்திய தன் முன்னோர்களை காரி துப்பினான். பிச்சைக்காரனின் கையில் அந்த தங்க ஓட்டை கொடுத்த துறவி மிகவும் வேதனையுடன் சொன்னார், அந்த மகான் கொடுத்த தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்க வேண்டியவங்க நீங்கள் கடைசியில் அதை பிச்சை எடுக்க உபயோகப்படுத்திட்டீங்களே, இனியாவது ஓட்டை வச்சு ஒழுங்காக வாழுங்கடா அப்படின்னு திட்டிட்டு போனார். இன்றைய தமிழக மக்களுக்கும் அந்த பிச்சைக்காரனை போல தான் தங்களிடம் இருக்கும் தங்க திரு ஓட்டில் பிச்சை எடுத்து வாழ்கிறார்கள். ஓட்டின் மகிமையை என்று உணர்வார்களோ அன்றே தமிழகம் உலகில் உயர்ந்து விளங்கும். எனவே ஓட்டின் பெருமையை உணர்வோம், அதை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக வாழ்வோம். இதுவரை பொறுமையாக கதையை கேட்டதற்கு நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்.